உலகின் மிகச்சிறந்த கால்நடை மருத்துவர் PAL ஒயிட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1924 ஜூலை 3 அன்னைக்கு இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற லீட்ஸில் நோர்மன் லேங் ஒயிட்டுக்கும் மார்கரெட் நெவின்ஸ் ஒயிட்டுக்கும் மகனாக பிறக்கிறார் பீட்டர் ஆல்பர்ட் லேங் ஒயிட். இவருடைய அப்பா ஒரு மீட் கம்பெனியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு இறைச்சி நிறுவனத்தில் நிர்வாகியாக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. PAL ஒயிட்டுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் வீட்டிலிருந்தே போதித்து வந்தாங்க. இதனால் PAL ஒயிட் ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக 1927ஆம் ஆண்டு PAL ஒயிட்டோடைய அம்மாவான மார்கரெட் நெவின்ஸ் ஒயிட் இறந்து போயிடுறாங்க. இது PAL ஒயிட்டோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா PAL ஒயிட்டை இதே 1927ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற லீட்ஸில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக PAL ஒயிட்டோடைய கிராண்ட் மதர் பாட்டி ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வளர்ப்பில் PAL ஒயிட்டை இவருடைய அப்பா விட்டுடுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் இவருடைய கிராண்ட் மதரோடைய அரவணைப்பில் PAL ஒயிட் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1929ஆம் ஆண்டு PAL ஒயிட்டுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய பாட்டி இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து PAL ஒயிட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாக PAL ஒயிட் படித்து வந்தாங்க. பிறகு 1934ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் PAL ஒயிட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய பாட்டி இவரை சேர்த்துறாங்க. ஸோ அந்த ஹை ஸ்கூலில் சேர்ந்து PAL ஒயிட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய பாட்டி இவரை ஸ்கூலில் சேர்த்தாலும் இவருடைய ஸ்கூல் படிப்பு செலவு எல்லாத்துக்குமே PAL ஒயிட்டோடைய அப்பா தான் உதவியாக இருந்து வந்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து PAL ஒயிட் இவருடைய பள்ளி பாடங்களை படித்து வந்தாலும் அடிக்கடி இவருடைய கிராண்ட் மதர் கூட சேர்ந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு இவருடைய அப்பாவை பார்க்குறதுக்கு இவர் போயிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இது மாதிரி PAL ஒயிட் அடிக்கடி ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஸ்கூல் ஹாலிடேஸின் போது போயிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போய் இவருடைய படிப்பையும் தொடர்ந்து படித்து வந்தாங்க. இவருக்கு சயின்ஸ் அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுலாம் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. குறிப்பாக இவர் பயாலஜி ஜுவாலஜி அதாவது உயிரியல் விலங்கியல் இந்த 2 பாடங்களை மிகவும் ஈடுபாடோட PAL ஒயிட் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னொரு துரதிர்ஷ்டம் நடந்தது. அதாவது 1939ஆம் ஆண்டு PAL ஒயிட்டோடைய கிராண்ட் மதரும் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1939 சம்மரில் இவருடைய அப்பா PAL ஒயிட்டை ஆஸ்திரேலியாவிலேருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற வெஸ்ட் யார்க்ஷயருக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த முறை இந்த வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கக்கூடிய பட்சி அப்படின்ற ஒரு இடம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபுல்நெக் மொரேவியன் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் இவர் 1939ஆம் ஆண்டு இவருடைய கிராண்ட் மதர் இறந்த பிறகு பாதியிலே இவருடைய படிப்பை நிப்பாட்டி இருந்தாங்க. இதனால தான் இவர் இங்கிலாந்தில் இருக்கிற வெஸ்ட் யார்க்ஷயருக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற பட்சியில் இருக்கிற அந்த ஃபுல்நெக் மொரேவியன் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து படிக்கிறதுக்காக இவரை சேர்க்கிறாங்க. ஸோ அங்கு சேர்ந்த அந்த ஃபுல்நெக் மொரேவியன் ஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை PAL ஒயிட் தொடர்ந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் இதே 1939ஆம் ஆண்டு தான் 2ஆம் உலகப் போர் செகண்ட் வேர்ல்ட் வார் ஆனது தொடங்கியது. இது ஒரு பக்கம் இருக்க 1941ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் PAL ஒயிட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த ஒரு ஃபுல்நெக் மொரேவியன் ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஃபுல்நெக் மொரேவியன் ஸ்கூலில் PAL ஒயிட் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. ஸோ இது 6th ஃபார்ம் எஜுகேஷன் A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதை எடுத்து அடுத்த ஓராண்டு அந்த ஃபுல்நெக் மொரேவியன் ஸ்கூல்லையே PAL ஒயிட் படிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவருக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் இருக்கும்போது இவர்
இந்த இங்கிலாந்துலே இருக்கக்கூடிய நார்த் யார்க்ஷயரில் இருக்கக்கூடிய பக்டன் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அங்கே வந்து அடிக்கடி இவர் வந்து போனாங்க. அங்கே போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் இவருடைய ஆன்ட்டி ஒருத்தவங்க, இவருடைய அப்பா கூட பிறந்த ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பண்ணை வச்சுருந்தாங்க, ஒரு ஃபார்ம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் இவருடைய ஸ்கூல் ஹாலிடேஸின் போது இவர் வந்து என்ஜாய் பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து அந்த பண்ணைக்கு போகிறதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பண்ணை விலங்குகள், ஸோ அதன் மீது இவருக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதாவது பண்ணையில் ஆடு மாடு கோழி இது மாதிரியான விலங்குகள் எல்லாம் இருந்தது. ஸோ அதன் மீதெல்லாம் பிஏஎல் ஒயிட்டுக்கு படிப்படியாக ஆர்வம் ஏற்பட்டது. இதனாலேயே பிஏஎல் ஒயிட் வந்து அந்த பண்ணை விலங்குகள், அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றிலாம் படித்து அந்த விலங்குகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்னு பிஏஎல் ஒயிட் வந்து முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக இந்த 1942ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த ஃபுல்நெக் மொரேவியன் ஸ்கூல் அங்கேருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. உயர்கல்வியை முடிச்சதுக்கப்புறமா பிஏஎல் ஒயிட் வந்து இவருடைய அப்பா மூலமாக நேராக இந்த இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற பட்சியிலிருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ், அது அந்த காலகட்டத்தில் ராயல் டிக் வெட்டர்னரி காலேஜ் இன் எடன்பரா அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அது ஒரு கால்நடை மருத்துவ கல்லூரி. ஸோ இவர் கால்நடை மருத்துவம் படித்து கால்நடை மருத்துவர் ஆகணும்னு விரும்பினால தான் இவருடைய அப்பா இவரை ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பி ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் இவரை சேர்த்தாங்க. ஸோ 1942ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து வெட்டர்னரி சயின்ஸ் கால்நடை அறிவியல், அந்த கால்நடை அறிவியலில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி வந்து பிஏஎல் ஒயிட் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கிற இந்த காலகட்டத்திலையும் இந்த இரண்டாம் உலகப் போர், செகண்ட் வேர்ல்ட் வார் ஆனது மிக தீவிரமாக நடந்து வந்தது. இதனால் இவருடைய இந்த கல்லூரி படிப்பானது பாதியிலேயே அடிக்கடி நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ தொடர்ந்து இவரால் அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் படிக்க முடியல. பிறகு 1945ஆம் ஆண்டு இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சிருது. இதுக்கப்புறமா தான் பிஏஎல் ஒயிட் வந்து அந்த ஒரு ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் இவருடைய பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து தொடர்ந்து படிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவர் படிக்கிற காலகட்டத்திலேயே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க. அதாவது சும்மா இவர் வந்து வெட்டர்னரி சயின்ஸ் படிக்காமல் ஒரு வெட்டர்னரியன், ஒரு கால்நடை மருத்துவர் ஆகிறதுக்காக இவர் வந்து அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய சில கால்நடை மருத்துவமனைகள் அங்கெல்லாம் போய் இவர் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் மேற்கொள்கிறாங்க. அதன் மூலமாக அதாவது அங்கே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் வந்து கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறாங்க. அதுக்கப்புறமா அந்த கால்நடை மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே பிஏஎல் ஒயிட் வந்து கால்நடைகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி இவர் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க. பிறகு இறுதியாக 1948ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் தான் பிஏஎல் ஒயிட் வந்து அந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வெட்டர்னரி சயின்ஸில் இவர் வந்து அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ்லேருந்து டிகிரி வந்து முடிக்கிறாங்க. இப்படி 6 வருடங்கள் 1942லேருந்து 1948 அப்படின்னு 6 வருடங்கள் இவர் வந்து இந்த கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்கு ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் இரண்டாம் உலகப் போர், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இவர் எடுத்துக்கிட்டது தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த 1948 இவருடைய 24 வயதிலேயே பிஏஎல் ஒயிட் வந்து ஒரு வெட்டர்னரியனா, ஒரு கால்நடை மருத்துவராக தகுதி பெற்றுறாங்க. உடனடியாக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற ஸ்டாக்டனுக்கு இவர் போயிடுறாங்க. அது இன்னைக்கு ஸ்டாக்டன் ஆன் டீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே போய் ஒரு கால்நடை மருத்துவராக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இவர் வந்து பிஏஎல் ஒயிட் வந்து இந்த இங்கிலாந்துடைய கம்ப்ரியாவில் இருக்கிற செட்பர்க் அங்கே வந்து இவர் போயிடுறாங்க. இந்த செட்பர்க் ஆனது இந்த காலகட்டத்தில் கம்ப்ரியாவில் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அது யார்க்ஷயரில், இங்கிலாந்தில் இருக்கிற யார்க்ஷயரில் தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து போயிடுறாங்க. அங்கே வந்து மிஸ்டர் பார்க்கின்சன் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அந்த மிஸ்டர் பார்க்கின்சன் வந்து பெரிய ஒரு பண்ணை வச்சுருந்தாங்க. அவர் வந்து லார்ஜ் அனிமல்ஸ், பெரிய பெரிய விலங்குகளை வச்சு அந்த விலங்குகளின் மீது ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க. இதில் இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டனால தான் அந்த மிஸ்டர் பார்க்கின்சனுக்கு ஒரு உதவியாளராக இருக்கிறதுக்காக தான் இவர் வந்து இங்கிலாந்துடைய கம்ப்ரியாவில் இருக்கிற செட்பர்க்கு 1949 காலகட்டத்தில் இவர் வந்து போனாங்க. அங்கே போய் மிஸ்டர் பார்க்கின்சனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக, உதவியாளராக லார்ஜ் அனிமல்ஸோடைய ரிசர்ச்சில் ஈடுபட தொடங்குறாங்க. இந்த நிலையில் இதே 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவருடைய 25 வயதில் பிஏஎல் ஒயிட் வந்து
கேத்லீன் பெஸ்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பெண் வந்து இங்கிலாந்துடைய நார்த் யார்க்ஷயரில் இருக்கிற மிடில்பரா அப்படின்ற இடத்த சார்ந்தவங்க. ஸோ அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா பிஏஎல் ஒயிட்டுக்கும் இவருடைய மனைவியான கேத்லீன் பெஸ்ட் ஒயிட் இவங்க 2 பேருக்குமே விவியன் ஒயிட், ஆனட் ஒயிட் அப்படின்னு 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது பிஏஎல் ஒயிட்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1950கள் காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பிஏஎல் ஒயிட் வந்து பெரிய பெரிய விலங்குகள், குறிப்பாக வந்து குதிரை, மாடு இந்த மாதிரியான விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்த ஆராய்ச்சியில் மிஸ்டர் பார்க்கின்சன் கூட சேர்ந்து பிஏஎல் ஒயிட் வந்து ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் வந்து வெட்டர்னரி மெடிசனில் டாக்டரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. இதுக்காக 1952ஆம் ஆண்டு இவர் இங்கிலாந்துடைய கம்பிரியாவில் இருக்கிற செட்பர்கில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அங்கே மறுபடியும் 1952ஆம் ஆண்டு பிஏஎல் ஒயிட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இவர் வந்து டிவிஎஸ்எம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிவிஎஸ்எம் அப்படின்னா டாக்டர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் அண்டு மெடிசன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும்போது இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களும் படித்து வந்தாங்க. இது எல்லா பாடங்களும் இந்த கால்நடை மருத்துவம் சார்ந்தது. உதாரணத்துக்கு இப்போ அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அதில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அந்த இதயத்தினுடைய இரத்த நாளங்களின் எண்ணிக்கை என்ன. ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அனாட்டமி. அதே சமயம் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. உதாரணத்துக்கு இதயம் எப்படி துடிக்குது, பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது நம்மளுடைய உடலில், இது மாதிரி உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி. அதேமாதிரி பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகள்னால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்களினுடைய நிலைகள். ஸோ இது குறித்தெல்லாம் படிக்கிறது பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. இந்த எல்லா பாடமுமே வந்து கால்நடை மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும். அதே உதாரணத்துக்கு இப்போ ஒரு உயிரினம் இருக்கு, ஒரு குதிரை இருக்குன்னா அந்த குதிரையினுடைய இதயம், இதய துடிப்பு, அந்த குதிரைக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அது சார்ந்து தான் இந்த அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜிலாம் இவர் படித்தாங்க. பர்டிகுலராக இவர் வந்து வெட்டர்னரி பெத்தாலஜி, கால்நடை நோயியல், ஸோ அதில் தான் அதிக ஆர்வம் காட்டினாங்க. பிறகு 1953ஆம் ஆண்டு இவருடைய 29 வயதில் பிஏஎல் ஒயிட் வந்து இவருடைய படிப்பு, அந்த டிவிஎஸ்எம் டாக்டரேட்டை வந்து ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் இருந்து பெற்றுறாங்க. உடனடியாக இவருக்கு வந்து கலோனியல் சர்வீஸ் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் வழங்கப்படுது. அதாவது அந்த காலகட்டத்திலலாம் யுனைடெட் கிங்டமுடைய, பிரிட்டனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே தான் உலகத்தில் பல நாடுகள் வந்து இருந்தது. அது மாதிரி ஆஃப்ரிக்காவும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஒரு அந்த காலனியில் இருக்கிற காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இவர் வந்து கலோனியல் சர்வீஸ் வழங்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இந்த 1953ஆம் ஆண்டு மலாவியில் இருக்கக்கூடிய ஜாம்பா அப்படின்ற இடத்துக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு, அங்கே ஏற்படக்கூடிய கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தெல்லாம் பிஏஎல் ஒயிட் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அடுத்து 1954ஆம் ஆண்டு இவர் வந்து மலாவியில் இருக்கிற ஜாம்பாவிலிருந்து அதே மலாவியிலே இருக்கக்கூடிய பிளான்டயர் அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் லேபரேட்டரிஸ், அங்கே 1954ஆம் ஆண்டு பிஏஎல் ஒயிட் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து டி ஃபால்க்னர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க, டி ஃபால்க்னர் அப்படின்னு. அவருக்கு கீழே இவர் பிஏஎல் ஒயிட் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப்ரிக்கன் அனிமல் டிசீசஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இதில் குறிப்பிடத்தக்கது ஹாட் வாட்டர் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அதேமாதிரி ரேபிஸ் அப்படின்னு நோய் இருக்குது. ஹாட் வாட்டர் அப்படின்றது வந்து எர்லியா ரூமினான்டியம் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இது வந்து எர்லியா ரூமினான்டியம் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியா மூலமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான். அதுதான் வந்து ஹாட் வாட்டர் அப்படின்றது. இது வந்து கால்நடைகள் வந்து பாதிக்கப்படும் இந்த நோயினால். இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதித்து கால்நடைகள் வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவில் ரொம்ப கொடிய நோய் இந்த ஹாட் வாட்டர் அப்படின்றது. மேலும் இந்த ஹாட் வாட்டர் நோயானது ரிக்கெட்சியா ரூமினான்டியம் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி கவுட்ரியா ரூமினான்டியம் அப்படின்ற பாக்டீரியம் அப்படின்னு அழைக்கப்படும். இதனுடைய இன்னொரு பேர் வந்து
கவுட்ரியோசிஸ் இல்லைன்னா எர்க்லியோசிஸ் இல்லைன்னா நின்டஸ். ஸோ இந்த எல்லா பேரும் இந்த ஹாட் வாட்டர் அப்படின்ற நோய் தான். ஸோ இந்த நோய் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரேபிஸ் அப்படின்றது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ரேபிஸ் கிடையாது, அது கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய ரேபிஸ். அதுவும் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் தான். அதுவும் வந்து கால்நடைகளுக்கு பெரிய அளவில் நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்தி அந்த உயிரிழப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவில் கொடிய நோய். ஸோ இந்த ரெண்டு நோய்களை எப்படி தடுக்கிறது? ஒருவேளை இந்த ரெண்டு நோய்கள்னால விலங்குகள் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த விலங்குகளுக்கு இந்த நோய் இருக்கு அப்படின்றத எப்படி டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது? அதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்படி சரியான முறையில் சிகிச்சை கொடுக்கிறது? இதில் ரொம்ப தீவிரமாக இவர் PAL ஒயிட் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1956ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியனில் இருக்கிற மார்டன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்லாட்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து இன்விடேஷன் கொடுத்து ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே வர சொல்லி PAL ஒயிட்டை வந்து அழைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியன் அப்படின்றது எடன்பிராக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே வர்றதுக்காக இவர் வந்து அந்த சவுத் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவுடைய மலாவியில் இருக்கிற பிளான்டயரில் இருக்கிற சென்ட்ரல் லேபரட்டரிஸ்லேருந்து 1956ஆம் ஆண்டு இவர் வெளியேறி மறுபடியும் ஸ்காட்லாண்டுக்கு வந்துடுறாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற மிட்லோத்தியனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மார்டன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்கே 1956ஆம் ஆண்டு டாக்டர் ஸ்லாட்னிக் அவருடைய அழைப்பின் பேரில் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜான் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க, ஒரு கால்நடை ஆராய்ச்சியாளர். ஸோ அவர் கூட சேர்ந்து PAL ஒயிட் வந்து இந்த 1956ஆம் ஆண்டிலிருந்து ஷீப் ஸ்கிராப்பி அப்படின்ற ஒரு நோய் குறித்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷீப் ஸ்கிராப்பி அப்படின்றது வந்து இந்த செம்மறி ஆடுகள் அவைகளில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் தான். இந்த ஸ்கிராப்பி அப்படின்றது அந்த செம்மறி ஆடுகளுக்கு வந்து பெரிய அளவில் நரம்பு மண்டல சேதத்தை வந்து ஏற்படுத்தி அதுவும் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தும். ஸோ இவர் வந்து ரிசர்ச் பண்ண இந்த 3 டிசீஸும் ஹாட் வாட்டர், அதே மாதிரி ரேபிஸ், அதுக்கப்புறம் இந்த ஷீப் ஸ்கிராப்பி, இது மூன்றுமே வந்து நர்வஸ் சிஸ்டம் சார்ந்து விலங்குகளினுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய நோய் தான், உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் தான். ஸோ இதில் வந்து PAL ஒயிட் வந்து ரிசர்ச் பண்ணனால இவர் நியூரோபெத்தாலஜி, நரம்பு நோயியல், அந்த ஒரு ஸ்டடீஸை மேற்கொண்டு அதில் முழுமையாக பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதனால இவர் வந்து ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா அங்கே இவர் வந்து நியூரோபெத்தாலஜி, நரம்பு நோயியலில் PhD வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. PhD பண்ணி 1960ஆம் ஆண்டு இவருடைய 36 வயதில் PAL ஒயிட் வந்து இவருடைய PhD வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராவிலிருந்து பெற்றுறாங்க. பெற்றதுக்கு அப்புறமா இந்த 1960ஆம் ஆண்டு எடன்பிராலேயே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சிலோடைய போல்ட்ரி ரிசர்ச் சென்டர் அங்கே இவர் வந்து 1960ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. போல்ட்ரி ரிசர்ச் சென்டர், போல்ட்ரி அப்படின்னா இந்த பறவைகளை வந்து குறிக்கும், குறிப்பாக கோழி, வான்கோழி, வாத்து, இது போன்ற பறவைகளை குறிக்கிறது தான் போல்ட்ரி அப்படின்றது. ஸோ போல்ட்ரி ரிசர்ச் சென்டர் அது வந்து 1960ஆம் ஆண்டு இவர் PhD முடித்த உடனே அதே எடன்பிராலே இருக்குது. ஸோ அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆலன் வில்லியம் கிரீன்வுட் அப்படின்னு சொல்லி ஒரு கால்நடை மருத்துவர், அவர் கூட சேர்ந்து இவர் வந்து PAL ஒயிட் வந்து இந்த ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ முக்கியம்தான் அது இந்த காலகட்டத்தில் கூட. ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோழி வந்து ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஒரு கோழி வந்து சாதாரணமாக அந்த கோழியோட போயிடாது. ஏன்னா அந்த கோழி வந்து பொருளாதார ரீதியாகவும் விவசாயத்திலையும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா விவசாயிகள் கோழி வளர்ப்பில் ஈடுபடும் போது கோழியினுடைய முட்டைக்காக அதை வந்து வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் கோழியினுடைய சதை இறைச்சிக்காக அதை வளர்ப்பாங்க. அதே மாதிரி கோழியினுடைய இறகுகள் பயன்படுத்தி வேறு ஏதாவது இந்த கோழி மாதிரியான பறவைகளினுடைய இறகுகள் பயன்படுத்தி வேறு ஏதாவது பொருட்கள் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த கோழிகள், பறவைகள், மற்ற பறவைகள் எல்லாம் இந்த நோய்வாய்ப்பட்டு உயிரிழக்கும் போது அதனால் அந்த பண்ணையில் விவசாயிகள் வந்து இந்த கோழி போன்ற விலங்குகளை வந்து வளர்க்க மாட்டாங்க. அப்போ அவங்க வளர்க்கலைன்னா முட்டை, நமக்கு தேவைப்படக்கூடிய முட்டையாக இருக்கட்டும், கோழி இறைச்சியாக இருக்கட்டும், அது வந்து தட்டுப்பாடு ஏற்படும். இது வந்து நான் கோழியை வச்சு சொல்கிறேன். இது கோழி மட்டும் இல்லாமல் இப்போ ஆடு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டினுடைய பல்வேறு விஷயங்கள், ஆடு வந்து இறைச்சியாக பயன்படுத்தப்படுது, ஆட்டு தோல் கம்பளியாக பயன்படுத்தப்படுது. ஸோ அதுக்கெல்லாம் ஆடு வளர்ப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி
இன்னும் மற்ற உயிரினங்கள் இப்போ பசுமாடு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் வந்து பசும் பாலுக்காக வந்து பண்ணைகளில் வளர்க்கப்படுது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டது அப்படின்னா அது அந்த கால்நடைகளோட போகாது, அது மனிதர்களையும் பாதிக்கும். அது வந்து பொருளாதார ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் மட்டும் இல்லாமல் உடல் உபாதைகள் ரீதியாகவும் பாதிக்கும். இப்போ ஒரு 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 கோழிக்கோ அல்லது ஒரு ஆட்டுக்கோ ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா அது தெரியாமல் அந்த ஆடு அல்லது அந்த கோழி வந்து வெட்டப்பட்டு அந்த இறைச்சியானது மனிதன் உட்கொள்ளும் போது அந்த நோயானது மனிதர்களுக்கும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு பாதிப்புகள் இருக்கிறனால தான் கால்நடை மருத்துவம் அவ்வளவு முக்கியமானது. ஸோ அதில் தான் PALY வந்து தொடர்ச்சியாக அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பெரிய நோய்கள் குணப்படுத்த முடியாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஹார்ட் வாட்டர், ரேபிஸ், அதே மாதிரி இந்த ஸ்கிராப் இது போன்ற நோய்களில் தான் இவர் 1965களுக்கு பிறகும் கூட தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணக்கூடிய இதே காலகட்டத்தில் மேரிக்ஸ் டிசீஸ் அப்படின்னு இன்னொரு வகையான ஒரு நோய். ஸோ அதனுடைய ஹிஸ்டோபெத்தாலஜி குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது அந்த மேரிக்ஸ் டிசீஸ் அதனால் ஏற்படக்கூடிய திசுக்களில் குறிப்பாக மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு வந்து நுண்ணிய திசுக்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அது குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை த ஹிஸ்டோபெத்தாலஜி ஆஃப் மேரிக்ஸ் டிசீஸ் அப்படின்ற டைட்டில் இவர் ஒரு புக்காக எழுதி PALY வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1970கள் காலகட்டத்தில் PALY வந்து டர்க்கிஸ் இந்த வான்கோழி அதில் ஏற்படக்கூடிய ஆரிகன் டிசீஸ் அப்படின்னு ஒரு வகையான நோய் அது குறித்து PALY வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சின் முடிவாக ஆரிகன் டிசீஸ் இன் டர்க்கிஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து இந்த மாதிரி கால்நடை மருத்துவத்தில் இவர் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவருக்கு பல கௌரவங்கள் கிடைச்சது. அதில் குறிப்பாக இந்த யுனைடெட் கிங்டமுடைய ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜன்ஸ் FRCVS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை இவர் பெற்றாங்க. அதுக்கப்புறமா ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜி இங்கிலாந்தில் இருக்கு நோயியலுக்குண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜி FRCPath அப்படின்ற அந்த கௌரவத்தையும் இவர் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் 1976ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் PALY வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஆலன் வில்லியம் கிரெயின்வுட் இவர் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணவர், இன்னொருத்தர் சர் வில்லியம் வைப்பர்ஸ் அப்படின்றவர், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஜான் ஜி கேம்பல் அப்படின்றவர். ஸோ இது மாதிரி நபர்கள் வந்து காரணமாக இருந்தாங்க. இன்னொரு நபரும் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி 4 நபர்கள். ஸோ 1976ஆம் ஆண்டு PALY வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக PALY வந்து டாம் நியூகம் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் அவர் கூட சேர்ந்தும் இன்னும் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தெல்லாம் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. PALY நோக்கம் என்னன்னா வெறும் ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த ஆராய்ச்சியின் முடிவில் எப்படி ஒரு நோயிலிருந்து ஒரு கால்நடையை வந்து பாதுகாக்கணும், ஒருவேளை அந்த நோயினால் அந்த கால்நடை பாதிக்கப்பட்டால் அது எப்படி நம்ம கண்டறிஞ்சு அதுக்குண்டான சரியான சிகிச்சை கொடுக்கணும். ஸோ அதில் இவர் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. தொடர்ச்சியாக எடன்பராலே இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சிலுடைய போல்ட்ரி ரிசர்ச் சென்டரில் தான் இவர் தொடர்ச்சியாக பணிபுரிஞ்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போல்ட்ரி அப்படின்றது டொமஸ்டிக் ஃபால் போன்ற அந்த கோழி, அதுக்கப்புறம் வான்கோழி இது மாதிரி இறைச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய முட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பறவைகள். ஸோ அவங்களுடைய நோய்களை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியாக தான் இந்த ரிசர்ச்சில் தான் இவர் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. தொடர்ந்து ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் 1980 காலகட்டத்தில் போல்ட்ரி ரிசர்ச்சில் ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு நிபுணராகவே PALY வந்து ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் 1981ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் போல்ட்ரி ஹஸ்பண்ட்ரி அப்படின்ற அந்த ஒரு அவார்டானது இவருக்கு PALYக்கும் அதே மாதிரி இவருடைய கொலிகான டாம் நியூகம் ஸோ இவங்க 2 பேருக்கும் 1981ஆம் ஆண்டு வழங்கப்படுது. இதுக்கப்புறமாவும் தொடர்ச்சியாக PALY வந்து இவருடைய போல்ட்ரி ரிசர்ச் வந்து பண்ணாங்க. பிறகு 1985ஆம் ஆண்டு இவருடைய கிட்டத்தட்ட 61 வயதில் PALY வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. என்னதான் PALY வந்து ரிட்டையர் ஆகிட்டாலும் 1990கள் காலகட்டத்தில் கூட
பிஏஎல் ஒயிட் வந்து போல்ட்ரி ரிசர்ச்லலாம் ஈடுபட்டாங்க. தொடர்ச்சியாக ஈடுபட்டதன் மட்டும் இல்லாமல் அதில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. இது மாதிரி பிஏஎல் ஒயிட் போன்ற நபர்கள் இந்த கால்நடை மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த ஆடு மாடு அதேமாதிரி கோழி இவைகளினுடைய நோய்களை தடுக்கிறதுக்குண்டான அந்த தடுப்பு நடவடிக்கைகள், அதுக்குண்டான அந்த நோய் ஏற்படுறதுக்குண்டான டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய முறைகள், அதுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு இது எல்லா விஷயங்களுமே ரொம்ப மேம்பாடு அடைஞ்சது. ஸோ இதுக்கு பிஏஎல் ஒயிட் போன்ற நபர்கள் காரணமாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1995 காலகட்டத்தில் இருந்து பிஏஎல் ஒயிட் உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு முழுமையாக இவர் வீட்டில் தனியாக அதாவது எந்த மாதிரியான ரிசர்ச்லையும் ஈடுபடாமல் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தாங்க, ஓய்வில் இருந்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1998 அக்டோபர் 11 1998 அக்டோபர் 11 அன்னைக்கு இவருடைய 74 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ பிஏஎல் ஒயிட் அதாவது பீட்டர் ஆல்பர்ட் லேங் ஒயிட் இவர் 1998 அக்டோபர் 11 இவருடைய 74 வயதில் இறந்து போயிடுறாங்க. பிஏஎல் ஒயிட் இறந்து போயிட்டாலும் இறந்து போய் 20 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பிஏஎல் ஒயிட்டோடைய கான்ட்ரிபியூஷன் இவருடைய பங்களிப்பானது இன்னைக்கு வரைக்குமே கால்நடை மருத்துவத்தில் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இவர் பல நோய்களுக்கு இவர் அடிப்படை விஷயங்கள் கண்டறிஞ்சாங்க. அதன் காரணமாக இன்றைக்கி பல நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு பிஏஎல் ஒயிட் ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட பிஏஎல் ஒயிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.